ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 2a. ஸோ காஸ் 2aவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா a வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரனில் சைன் காஸ் டேன் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருக்குது. தென் சைன் ஏவோட வேல்யூ வந்து 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி காஸ் 2aவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் 2aக்கு நமக்கு ஃபார்முலாஸ் நிறைய தெரியும். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ காஸ் 2a கண்டுபிடிக்கணும். நமக்கு சைனோட வேல்யூ தெரியும். ஸோ சைன் வச்சு காஸ் 2aவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் 2a விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a. இங்கே சைனோட வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைனை யூஸ் பண்ணி காஸ் ஏவோட வேல்யூவும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சொல்யூஷனுக்கு, இந்த கொஷினோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் ஜஸ்ட் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் ஏ கொஷினில் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி காஸ் ஏ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ காஸ் சைன் ரெண்டுமே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சைன் யூஸ் பண்ணி காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஐடென்டி இருக்குது. ஸோ அந்த ஐடென்டி என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நமக்கு காசோட வேல்யூ தான் வேணும். அப்போ காசை மட்டும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இங்கே வரும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடைக்கும். சைன் ஏ கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ சைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/5. ஸோ அப்போ 4/5 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ 1 மைனஸ் 4 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கலாம். தனித்தனியாக ஸ்கொயர் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 1 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா 25 மைனஸ் 16 டிவைடட் பை 25. ஸோ 25லேருந்து 16 கழிக்கணும். 25லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 9/25. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இதுலேருந்து காஸ் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் ஏக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து காஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ், நம்ம இங்கே ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ 9/25. ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா 3/25க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 5. ஸோ காஸ் ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருக்குது. ஸோ ஏ ஃபஸ்ட்டு குவாட்ரனில் இருக்குது அப்படின்னா சைன் காஸ் டேன் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அப்போ காஸ் ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் 3/5. ஸோ காஸ் ஏவோட வேல்யூ 3/5ன்னு கிடச்சிருச்சு. சைன் ஏ ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம காஸ் 2aக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், காஸ் 2aக்கு நம்ம சைன் அண்ட் காஸ் வச்சுருக்க மாதிரியான ஃபார்முலா எடுத்துக்கணும். அதாவது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, இந்த ஃபார்முலா எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ காஸ் ஏ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா 3/5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 4/5 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது ஸ்கொயர் பண்ணோன்னா 3a ஸ்கொயர் பண்ணால் 9/5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, எகெயின் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ டினாமினேட்டரில் 25 காமனாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ அப்போ 9லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -7 டிவைடட் பை 25. அப்போ காஸ் 2aவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -7 டிவைடட் பை 25. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.